ட்ரை ஸ்கின்னுக்கு என்ன ஃபினிஷ் கொடுக்கணும், ஆயிலி ஸ்கின்னுக்கு எப்படி ஒரு ஃபினிஷ் கொடுக்கணும், அண்ட் நார்மல் டு காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி ஒரு மேக்கப் ஃபினிஷ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப சிம்பிளாகவே நான் உங்களுக்கு சொல்லிட்டு அதோட ஆன்சர். ஸோ ஆயிலி ஸ்கின்னுக்கு எப்போவுமே நீங்கள் கொடுக்க வேண்டியது என்னதுன்னா மேட் ஃபினிஷான லுக்ஸ். ஓகேங்களா? ஸோ மேட் ஃபினிஷான லுக்ஸ்னால் எப்படி இருக்கும்? பவுடர் அதிகமாக யூஸ் பண்ணோம் அண்ட் ஹைலைட்டர் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணோம். ஓகே, அப்படி இல்லைனா யூஸே பண்ணக்கூடாது. அண்ட் when it comes to dry, you have to use a much highlighter, liquid highlighters யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பவுடர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணணும். ஸோ ஆப்போசிட் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ ட்ரை ஸ்கின்னுக்கு எப்போவுமே கொஞ்சம் க்ளாஸியான ஃபினிஷ் கொடுங்க, ஆயிலி ஸ்கின்னுக்கு எப்போவுமே கொஞ்சம் மேட் ஃபினிஷ் கொடுங்க. இப்படி பண்ணிங்கனாலே உங்களோட மேக்கப் வந்து நல்லா லாங் லாஸ்ட் ஆகும் till 10 hours. ஓகே, கண்டிப்பாக 10 hours வரைக்கும் நிற்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் when it comes to normal to combination, நீங்கள் எந்த மேக்கப் லுக் வேணாலும் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ தேர் லைக் ஆசம், என்ன மேக்கப் லுக் வேணாலும் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் வித் ரிகார்ட்ஸ் டு பேஸ் மேக்கப். ஓகே, ஸோ ப்ரைடல் ஒர்க்ஸில் இதை ரெண்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்.